தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த போது ஒன்றுமே எதிர்கட்சிகள்லாம் ஒன்றுமே கிடையாது, டிஎம்கே கூட்டணி தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகுது, அதிமுக கூட ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க, ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க, டிஎம்கே கூட்டணி தான் நான் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஹையாக இருந்த நேரத்தில் பாருங்கள், இப்போ பிரச்சாரம் முடிவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிஜமாவே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைட்டு பிஜேபி பல இடங்களில் கொடுத்துட்ருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவும் பிஜேபியில திருத்த பிறகு முதல்ல என்ன சொன்னாங்க, எல்லாம் திமுக அதிமுகக்குள்ள தான், பிஜேபி ஒன்றுமே இல்லை சொன்னது இப்போ எல்லாம் இருக்குது மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்போ கோயம்புத்தூரில் கூட பாருங்க என்ன சொல்றாங்க, இல்லை ஐயோ டிஎம்கே அதிமுக ஜெயிக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது. அண்ட் இந்த தடவை பிரதமர் பாருங்க பினராயி விஜயனோட அரசு மேலும் நல்ல பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்காரு. அங்கே நடக்கிற ஊழல், தங்க கடத்தல், என்னெல்லாம் நடக்கிறதோ எல்லா பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நவீன். 19ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிடும், ஆனால் இந்த ஊழல் வழக்குகள் தொடரும், இந்த போதைப் பொருள் வழக்குகள் தொடரும். இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ முதல் கட்டத்துக்கு பிறகு இப்போ ஒரு ஜாயிண்ட் மேனிஃபெஸ்டோ போடலாம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தி கூட்டணி ஒரு ஜாயிண்ட் மேனிஃபெஸ்டோ வரும், அவங்க தனியாக மேனிஃபெஸ்டோ போட்டுட்டாங்க. இப்போ இன்னொரு ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் தேசிய தேர்தலில் இப்போ டிஎம்கே தமிழ்நாட்டில் என்ன செய்வா, அதை தவிர்த்து காஷ்மீரில் என்ன செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு மாநில கட்சி காஷ்மீரை பற்றி சொல்கிறதுக்கு அது சொன்னாலும் அது எங்கே எடுபட போகிறது? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வரப்போற 19ஆம் தேதி இந்தியா முழுக்க 102 தொகுதியில முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்க நிலையில அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக நம்முடன் இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நவீன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சார். இப்ப வரப்போற 19ஆம் தேதிக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. நாளையோட பிரச்சாரங்கள்லாம் இந்த தொகுதிகள் எல்லாம் ஓய்வு பெற இருக்கு. இது தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நேயர்களுக்காக நீங்க ஏதாவது தெரிவிக்க விரும்புறீங்களா? இப்ப ஏதாவது முக்கியமான செய்திகள் ஏதாவது தெரிவிக்க விரும்புறீங்களா? அது தொடர்பா சொல்லுங்க சார். இல்லைங்க, கடைசியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போல மாநிலத்துல ஃபைட் ரொம்ப இன்டென்ஸ் ஆகிடுச்சு. அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நெக் அண்ட் நெக் மாதிரி. பாருங்க, ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்ச போது ஒண்ணுமே எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணுமே கிடையாது, டிஎம்கே கூட்டணி தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகுது, அதிமுக கூட ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சாங்க, ஒன்றும் பெருசா இருக்காதுங்க, எல்லாம் டிஎம்கே கூட்டணி தான் நான் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஹையா இருந்த நேரத்தில் பாருங்க, இப்போ பிரச்சாரம் முடிவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிஜமாவே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைட்டு பிஜேபி பல இடங்களில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய இது. ரெண்டாவது, பிரதமர் தொடர்ந்து தமிழ்நாடு மேல ஃபோக்கஸ் வச்சது, தொடர்ந்து விசிட் பண்ணிடுது. நேத்திக்கு அவரோட கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா தமிழர் ஓட்டர் மத்தியில ஒரு பெரிய கலகலப்பு ஆரம்பிச்சிட்டார். அதாவது பிஜேபியை ஒரு ஒன்றும் இல்லாத ஃபோர்ஸ் இப்போ ஒரு செகண்ட் ஃபோர்ஸ் கூட பேசுறாங்க. பல தொகுதிகளில் ரெண்டாவது இடத்தை பிடிப்பாங்க, இல்லை முதல் இடத்தை பிடிச்சிருவாங்க சொல்றாங்க. இந்த மாற்றம் இருக்கு பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் இந்த முதல் கட்ட தேர்தலோட பெரிய இது. இல்லைன்னா தமிழ்நாடு பொறுத்த மட்டும் ஒன்றும் பெரிய இது இல்லாத மாதிரி தான் சொன்னாங்க. சரி, பிஜேபி இது, ஆனால் அண்ணாமலை தலைமையில் அந்த ஃபோக்கஸ் அண்ணாமலை பாருங்க தன் தொகுதி பார்த்துக்கிறாரு, கோயம்புத்தூரை பார்த்துக்கிறாரு, மற்ற தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு. அப்படின்னா அவர் மேலே எவ்வளோ டிமாண்ட் இருக்குது பாருங்க. அவரோட கோயம்புத்தூர்லேயும் அங்கே போக வேண்டியிருக்கு, அங்கே போயிட்டு வந்துட்டு இங்கே வராரு, இங்கே திருப்பி அங்கே போகிறாரு. இந்த மாதிரி அவர் இது பண்ணி பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்டார் கேம்பெயினர் மாதிரி அண்ணாமலை செயல்பட்டிருக்காரு. அண்ட் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா நேத்திக்கு பிரதமர் கொடுத்த இன்டர்வியூவில் அண்ணாமலை செய்திருக்கிற ஒரு சாதனையை ரொம்ப புகழ்ந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எப்படியாவது அக்கௌண்ட் வரத்துக்கான ஒரு வாய்ப்பை அவர் தேடி கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அதனால்தான் இப்போ நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, இப்போ திமுகவில் இருக்கிற பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவங்க மேனேஜர்ஸ் எப்படியாவது நம்ம அண்ணாமலையை தோக்கடிச்சு தான் ஆனோம், அது என்ன வேணா, அதுக்கு என்ன தேவையோ அது செய்வோம், மேன் மெட்டீரியல் ரிசோர்சஸ் அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு வார் ஃபுட்டிங்கில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை தமிழ்நாடு பாருங்க, பிஜேபிக்கு 2 சீட்டு கிடைக்கிறதோ 3 சீட்டு கிடைக்கிறதோ, ஆனால் அண்ணாமலை ஒருத்தர் ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து வரப்போகிற ஒரு மெசேஜ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய மெசேஜ். அதுக்கு தான் பயந்துட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியினர். கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவும் பிஜேபியில பிரிந்த பிறகு
முதல்ல என்ன சொன்னாங்க, எல்லாம் திமுக அதிமுகக்குள்ளதான், பிஜேபி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை சொன்னது இப்போ எல்லாம் இருக்குது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதனால இப்ப கோயம்புத்தூர்ல கூட பாருங்க என்ன சொல்றாங்க, இல்ல ஐயோ டிஎம்கே அதிமுக ஜெயிக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா அண்ணாமலை ஜெயிக்க கூடாது. அப்ப எல்லா போக்கஸும் ஒரு ஒரு கான்ஸ்டிடுவன்சி மேல, ஒரு தலைவர் மேல விழும்போது, தமிழ்நாடு தேர்தல் தான் உங்களுக்கு அந்த முதல் கட்டத்துல பெரிய போக்கஸுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற நம்ம கேரளம், கேரளத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரதமர் விடாம அங்கேயும் போய் அட்லீஸ்ட் ஒரு 2 3 தொகுதியாவது நமக்கு நல்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னு போட்ட கணக்கு இப்ப சரியா போற மாதிரி தான் தெரியுது. அது திருவனந்தபுரமா இருக்கட்டும், இல்ல நம்ம பத்தானம்திட்டாவா இருக்கட்டும், இல்ல திருச்சூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அதாவது அதை தவிர்த்து இப்போ இன்னொரு பிரச்சனைங்க கேரளால பாருங்க. இப்போ பினராயி விஜயனுக்கும் ராகுல் காந்திக்கும் சண்டை பெருசாகிட்டே போகுது. இப்ப என்ன ஃபீல் பண்றாங்க, தேர்ட் ஃபேக்டர் பிஜேபி கேரளத்துல. வயநாடுல இவர் ரொம்ப கான்பிடென்ட்டா பேர் போன தடவை 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு ராகுல் காந்தி. அதனால இந்த தடவை ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் வந்தார். ஆனா பினராயி விஜயன் என்ன பயப்படுறாருன்னா, 2019 போல ரிசல்ட் வந்துருச்சு இதுங்க. இப்போ 2019 இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சது. அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அவரோட ஆட்சி ஆட்டம் கண்டும். ஏன்னா அவர் கட்சியில அவருக்கு எதிர்த்து பல பேர் இருக்காங்க. பினராயி விஜயனுக்கு எதிர்த்து பல அவங்களுக்கு இடதுசாரி கட்சி தலைவர்கள்லாம் அவர் செய்யற இதெல்லாம் பிடிக்கல அவங்களுக்கு. அவர் மேல ரொம்ப ப்ரெஷர் வரும் அதே ரிசல்ட் ரிப்பீட் ஆகலைன்னா. அண்ட் இடதுசாரி கட்சிகளை பொறுத்து மட்டும் கேரளத்தை விட்டாச்சுன்னா வேற எங்கேயும் இடம், வேற ஒரு சீட்டு ஜெயிக்கிற வாய்ப்பு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணியில எந்த சீட்டு வருமோ அது வரும். அது கூட டஃபா இருக்குது இந்த தரம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல் கட்டத்தில் மெயின் இது என்னன்னா, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டிஎம்கே, அதாங்க முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஏடிஎம்கே. மூணாவது கேள்வி, கேரளத்தை பொறுத்த மட்டும் வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் பினராயி விஜயன். அவர் எப்படியாவது நம்ம இப்போ எத்தனை சீட் எடுக்க முடியுமோ பார்க்குறாரு. ஆனால் தேர்ட் ஃபேக்டர் இது. இதுல என்ன ஒரு புது விஷயம் என்னன்னா நவீன், இடதுசாரி கட்சிகளுக்கும் புரியல, காங்கிரஸுக்கும் புரியல, பிஜேபி யாரோட வாக்கு எடுத்துட்டு போவாங்க. அவர் யார வாக்கு எடுத்துட்டு போறாங்களோ அதில் லாபம் யாருக்கு, நஷ்டம் யாருக்கு, இது அவங்களுக்கு ஒன்றும் புரியல 20 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த தடவை பிரதமர் பாருங்க, பினராயி விஜயனோட அரசு மேலேயும் நல்ல பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்காரு. அங்க நடக்கிற ஊழல், தங்க கடத்தல், என்னெல்லாம் நடக்கிறதோ எல்லா பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நவீன். 19ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிடும். ஆனால் இந்த ஊழல் வழக்குகள் தொடரும், இந்த போதைப்பொருள் வழக்குகள் தொடரும், பல விஷயங்கள் நடக்க போகுது. ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் எதுவும் நிற்க போகுது இல்லை. இதுல பிரதமரே சொல்றாரு சில குடும்பங்கள் இதுல இன்வால்வ்டுன்னு. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க தேர்தல் முன்னாடி ஏதாவது பெருசா ஆகுமாறு. தேர்தல் முன்னாடி ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை. ஆனா தேர்தல் நடந்த பிறகு, அதாவது மற்ற இடங்கள் தேர்தல் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்த விசாரணை எல்லாம் எந்த டைரக்ஷன்ல போகுது, எந்த திசையில போகுது, யாரெல்லாம் ஒன்று பிடிக்க போறாங்க. ஏன்னா பிரதமர் திருப்பி 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 ஊழலை பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப உங்களுக்கு எல்லாரையும் ஒரு ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால்தான் கூட பலமே கலந்துருக்கு. இப்ப அவர் ஸ்டாலின் நேத்திக்கு பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னைக்கு பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு, தமிழ்நாட்டில் நம்ம நல்லா பண்ணிடுவோம், ஆனா பிஜேபி திருப்பி டெல்லியில் ஆட்சியில் வந்தால் இது தமிழ்நாட்டுக்கு சரியில்லை, டிஎம்கேக்கும் சரியில்லை, அந்த மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாங்க இந்த முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் கட்ட தேர்தல் பல இடங்கள்ல நடக்குது. இப்போ நம்ம உத்தரப்பிரதேச பொறுத்த மட்டும் 7 இதுல நடக்குது, நம்ம இதுலயும் 7 இது நடக்குது. மேற்கு வங்காளத்திலையும், மேற்கு வங்காளத்தில் பாருங்க, இந்த தடவை தேர்தல் நல்ல எலெக்ஷன் கமிஷன் டைட்டா நடத்தினாங்கன்னா, மக்கள் தைரியமா வந்து ஓட்டு போட்டாங்கன்னா பாருங்க, மமதாக்கு ஒரு பெரிய சரிவு இருக்கு போறது. போன தரம் 22-18 இருந்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு, 22 இடங்கள், நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு 18 இடங்கள் கிடைத்தது. அதாவது 4 சீட்டு தான் வித்தியாசம். ஆனா ஓட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 43% திரிணாமுலுக்கு, 41% நம்ம பாஜகவுக்கு. ஸோ இங்கேயும் பாருங்க, இந்த தரம் என்ன ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கிற, பிரதமர் திருப்பி திருப்பி மேற்கு வங்காளம் போயிட்டு இருக்கிறதுனால ஃபீட்பேக் என்ன சொல்லுதுன்னா, இந்த தரம்
கட்டாயமாக மேற்கு வங்காளத்துல நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பர் ஏறப்போகுது. 18ல இருந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா 25 வரல் கூட போகக்கூடும். ஏன்னா நாங்க நிலைமை அந்த மாதிரி இருக்குது. மக்கள் அங்க, அதுவும் இந்த சந்தேஷ்காலின்னு ஒரு இன்சிடென்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி வந்து பெண்கள் மேல கொடுமை திரிணாமுல் கட்சிக்காரங்க செஞ்சிருக்காங்க. அது அது ஒரு பெரிய இஷ்யூ அந்த தடவை வந்திருக்கு. அதை தவிர்த்து ஊழல், பயங்கர ஊழல் உங்களுக்கு மேற்கு வங்காளத்துல. அந்த ஊழல்ல எல்லா திரிணாமுல் தலைவர்கள்லாம் மாட்டிட்டு சிக்கி கிடக்குறாங்க. இதெல்லாம் தான் மெயின் இஷ்யூ இந்த முதல் கட்ட தேர்தல். இதை தவிர்த்து உத்தரப்பிரதேசத்துல வரப்போற தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதுலயே நீங்க என்ன பார்க்க போறீங்க? உத்தரப்பிரதேசம் 7 கட்டத்தில் நடக்க போகுது. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா நாளை, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி ராமநவமி. ராமநவமிக்கு அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டம் இருக்க போகுது. அதுவும் ஒரு, இப்ப திருப்பி அந்த அயோத்தியா பத்தியும் பிரதமர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? காங்கிரஸ் இதை வந்து எதுக்கு பாய்காட் பண்ணாங்க? இது எதுக்கு பாய்காட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? இது ஏன் கலந்துக்கல இதுல? அண்ட் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இதை வந்து ஏன் நம்ம ராகுல் காந்தி கலந்துக்கல? ஏன் ராகுல் காந்தி அது ஒண்ணுமே இல்லை, அதுல என்ன அந்த கோயில் ஒண்ணுமே ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி சொன்னது, ஏதோ ஒரு அவமரியாதை செஞ்ச மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு பாருங்க. இதெல்லாமும் ஓட்டர் மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் யோசிச்சுட்டு இருக்கு. இதன் இடையில பாத்தீங்கன்னா மற்ற இடங்களும் பாருங்க, எங்கெல்லாம் முதல் கட்ட தேர்தல் நீங்க பாருங்க, முக்காவாசி இடத்துல பாத்தீங்கன்னா பிஜேபியோட கேம்பெயின் ரொம்ப ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. எதிர்கட்சிகள் இன்னும் ஜாயிண்ட் மீட்டிங் கூட பல இடங்கள்ல போட முடியல. சார் இப்ப பார்த்தோம்னா சார், பிஜேபியோட கேம்பெயின்ல சொல்ற வார்த்தைகளா இருக்கட்டும், இந்தியாவோட பாதுகாப்புக்கும் சரி, ஒரு கான்ஸ்டியூஷன் பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கும் சரி, பிஜேபிக்கு வந்து வாக்களிங்க. மக்கள் வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கே வந்து இப்ப ப்ராப்ளமா இருக்கு, ஊழல் நிறைய இடத்துல தலைவிரிச்சாடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படியா போய் சொல்ற மாதிரி இருக்கே சார். இப்ப வந்து 3ஆம் உலகப் போர் வந்து வராம தடுக்கிறதுக்கே மோடி அவர்கள் வந்தாதான் முடியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில பேசியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி மக்கள் ஃபீல் பண்றாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, பிஜேபி வந்தா கான்ஸ்டியூஷனே போயிடும். ம், பிஜேபி வந்தா தேர்தலே நடக்காது. அது அந்த எதிர் கட்சிகள் சொல்வதும் கேளுங்க. ம், அது இதுவே நடக்காது, ஒண்ணுமே நடக்காதுன்னு தேர்தல்லாம் கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க. அது எல்லா கட்சியும் செய்வாங்க, இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா ம், பாருங்க, பிரதமர் வந்தா நம்ம இந்திய அரசியல் சட்டம் இதாயிடும், கம்ப்ளீட்டா போயிடும். ஏன்னா ஒண்ணே ஒண்ணு, அவங்க என்ன செய்ய போறாங்கிறது அவங்க பத்திரிகை குறிப்பு, அவங்க தேர்தல் பத்திரிகை குறி இதுல இருக்குது. ம், அவங்க மேனிபெஸ்டோல கிளியரா போட்டிருக்காங்க. ம், ஆனா இதுல பாருங்க ஒண்ணுங்க, அதாவது என்னன்னா, கட்சிகள் என்ன வேணா சொல்லலாங்க, கட்சி தலைவர்களும் சொல்லுவாங்க. ஐயோ, பாருங்க, பொய்னா ஒரு சைடு பொய் இல்லை, எல்லாருமே பொய் சொல்றாங்கல்ல. அது தேர்தல் டயத்துல அந்த மாதிரி சொல்றாங்க, பட் எல்லாமே பொய் இல்லை. அந்த ஓரொரு சொல்வதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. கொஞ்சம் அதை நீங்க ஒண்ணு சொல்ல எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க, பெருசா சொல்றாங்க அப்படின்னு. ம், ம், குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது பெரிய குற்றச்சாட்டா தான் இருக்குது. அது இருக்குது. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க என்ன ப்ராப்ளம் பாருங்க, எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை இந்த தரம், ஒரு ஒரு தலைமையை காமிக்க முடியல அவங்களுக்கு. சரி, மோதி வேண்டாம், அவங்க மீண்டும் மோதிங்கிறாங்க, நீங்க மோதி வேண்டாங்கிறீங்க. அது என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சீங்க? இப்ப என்ன சொல்றாங்க, இப்போ முதல் கட்டத்துக்கு பிறகு இப்போ ஒரு ஜாயிண்ட் மேனிபெஸ்டோ போடலாம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ம், அதாவது இந்தி கூட்டணி ஒரு ஜாயிண்ட் மேனிபெஸ்டோ வரும். அவங்க அவங்க தனியா மேனிபெஸ்டோ போட்டுட்டாங்க. ம், இப்போ இன்னொரு, ஏன்னா அவங்க பாக்குறாங்க, நீங்க தேசிய தேர்தலில் இப்ப டிஎம்கே தமிழ்நாட்டில் என்ன செய்வா, அதை தவிர்த்து காஷ்மீர்ல என்ன செய்வான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு மாநில கட்சி காஷ்மீரை பத்தி சொல்றதுக்கு அது சொன்னாலும் அது எங்க எடுபட போறது? அதனால இப்ப சொல்றாங்க இந்தியா அலையன்ஸும் ஒரு மேனிபெஸ்டோ போடணும், நாங்க என்ன செய்வோம் கொண்டா வந்தா. இதெல்லாம் பாருங்க, ஒரு கட்ட தேர்தல் நடந்த பிறகு இதெல்லாம் இப்ப உட்கார்ந்து செஞ்சு என்ன போகுது? இதுல என்ன மெயின் பிரச்சனை நவீன் என்னன்னா, ஒரு லீடர்ஷிப்பை காமிக்க முடியல, ஒரு முகத்தை காமிக்க முடியல. தைரியமா சொல்லுங்களேன், போன தடவை நம்ம ஸ்டாலின் சொன்னாரு ராகுல் காந்தி தான் பிரதமர், ராகுல் காந்தி பிரதமர். இந்த தடவை அவர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு தலைமை இல்லாத ஒரு எதிர்கட்சி, ஒரு ஃபேஸ் இல்லாத ஒரு ஆப்போசிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இவங்களுக்கு இது சாதாரண எதிர்நீச்சல் இல்லை, இது நல்ல எதிர்நீச்சல். பாருங்க, 5 ஆண்டு காலம் இவங்களுக்கு இருந்தது. இட ஒதுக்கீடு இதெல்லாம் முடிச்சு கிடிச்செல்லாம் வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தல் வந்துருச்சு. ம். பட் சில இடங்கள்ல ஆப்போசிஷன் கட்சி எங்க, சில இடத்துல ஆளுங்கட்சியா இருக்குது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சில இடத்துல கிடைக்க போகுது. ஆனா
இதை எல்லாம் எவ்வளவு பிஜேபி வீழ்த்த போறது? ஏன்னா திருப்பி திருப்பி ராகுல் காந்தி கூட என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜெயிக்கணும்னு பண்ணல, பிஜேபியோட நம்பரை குறைக்கணும்னு நாங்க போட்டியிடுறோம். ம். அதாவது பிஜேபிக்கே அது அதிகபட்சத்துல வந்துருச்சுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். அப்புறம் நம்மளாம் ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க, அதை குறைக்கணும். இங்க பாருங்க, ஒன்று மீண்டும் ஆட்சி நாங்க தான் பிடிக்க போறோம்னு ஒரு கான்பிடன்ஸ்ல போறது ஒரு கட்சி, பிரதமர் மோடி தலைமை. இன்னொரு இதுல என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க சீட்டை குறைக்கணும். பாருங்க, ஒரு பாசிட்டிவ் அஜெண்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவா இருக்குது. அவங்கள சீட்டை குறைக்கணும், அவங்கள சீட்டை சப்போஸ் குறைக்கலன்னு என்ன ஆகுது, அதிகமாகவே அவங்களுக்கு வந்துருச்சுன்னா. ம். அப்புறம் பாருங்க, பெரும்பாலும் பிஜேபிக்கு எதிர்த்து இருக்கிற அதாவது போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயம் காங்கிரஸுக்கு இருக்குது. இப்ப டிஎம்கே போய் வட இந்தியாவில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் அந்த வட இந்தியாவில் எப்படி போட்டியிடுகிறது? அது அந்த 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 வலிமை பெற்று போட்டியிடுதா, இல்ல 2019 நிலைமையோட மோசமா நிலைமை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. காரணம், பல கட்சிக்காரங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பல இடங்கள்ல கேண்டிடேட்டே கிடைக்கல இவங்களுக்கு. மூணாவது யாரை கேண்டிடேட் போட்டாலும் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ குஜராத்தில் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை டிக்கெட் வேண்டாங்க. கர்நாடகாவில் அமைச்சர்களை நீங்கள் போட்டியிடுங்க சொன்னா யாரும் தயாராக கிடையாது. ஆகையால் ஒரு 16 17 பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேண்டிடேட் கர்நாடகாவில், அந்த அமைச்சர்களோட பையனோ பெண்ணோ மனைவியோ அவங்க தம்பியோ இந்த மாதிரி தான் தங்கச்சியோ இவங்க தான் கேண்டிடேட்டாக இருக்காங்க. சார், இப்ப முதற்கட்டமா வந்து அஸ்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 14 தொகுதியில 5 தொகுதியில் நடக்குது. இங்க எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் சார்? இங்கே பாருங்க, இங்கே அங்கே அஸ்ஸாமை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா பிஜேபி போன தடவை நல்லா நல்ல வெற்றி கிடைச்சது 19. ம். அதுக்கு பிறகு ஹேமந்த் பிஸ்வா சர்மா தலைமையில் அந்த இடத்துல பிஜேபி ஒரு ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக தான் வந்துருச்சு. அங்கே உள்ள பிரச்சனைகள் என்ன கேட்டிங்கன்னா இதான் மெயின் பிரச்சனைங்க. வளர்ச்சி ஓடு வளர்ச்சி, ஆனால் வளர்ச்சியோட இது என்னன்னா அஸ்ஸாமில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, பங்களாதேஷ் மாதிரி இடத்துல இருந்தாலும் அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க முழு குடியுரிமை வாங்கிட்டாங்க. நமக்கு பல இடத்துல அவங்க லேண்ட் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. என்ன சொல்றது, அவங்க வந்து அதை வந்து இது ஆக்கிரமிச்சு. பிடிச்சிட்டாங்க. காடு, ஆக்கிர- அது காடு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஆள்ல வந்து உட்காந்துட்டாங்க. ம். அதனால அங்க இருக்கிற அஸ்ஸாமிய மக்களுக்கு என்ன பயம்னா, நம்ம அஸ்ஸாமாவே இருக்காது, ம். எல்லாம் மாறிட்டே போகுது. அதனால தான் அங்க ஆல்ரெடி பாருங்க ஒரு என்ஆர்சி வச்சுன்னு ஒரு பிரச்சனை இருந்தது. அப்புறம் சிஐஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்ல அதை எதிர்த்தாங்க. அவங்க சொன்னாங்க யாருமே இங்க வரக்கூடாது, ம். அவ இந்துக்களா இருந்தா கூட இங்க வர வேண்டாம், அவங்களுக்கு பயம் வேண்டாம், பங்களாதேஷ்ல இருந்து வந்துருவாங்கன்னு. ம். ஆல்ரெடி வந்திருக்காங்க. ம். அதாவது ஃபாரினர்ஸ் அவங்க சொல்றது யாருன்னா இந்த பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எக்கச்சக்கமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. ம். அந்த இடத்துல இது ஒரு பயம் இருந்துட்டே இருக்குது. அஸ்ஸாமோட ஐடென்டிட்டியை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க? ம். காங்கிரஸ் கட்சியா, ம். இல்ல வெளியிலேருந்து வந்தவங்களுக்காக ஒரு கட்சி இருக்குது அங்க, ஆல் ம். இந்தியா மைனாரிட்டிஸ் யுனைடெட் மைனாரிட்டிஸ் ஃப்ரண்ட்னு. ஓகே. பர்துத்ரின்ங்கிறவர் தான் அதுக்கு தலைவர். அவர் எம்பி வேற. அவர் அவங்களுக்கு நம்புவாங்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கா இது ஒரு பிரச்சனையா இருக்குது, ம். இந்த பிரச்சனையை தீர்வு யார் காணுவாங்க, காங்கிரஸ் காணுறதுக்கான ஒரு அந்த இது இருக்குதா, கெப்பாசிட்டி இருக்குதா? இதெல்லாம் தாங்க அங்க பிரச்சனை அஸ்ஸாம்ல.